ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோவின்ஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ரோஸ் நெல்சன் மண்டேலா எ லாங் வாக் டு ஃப்ரீடம். இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி. சரிங்களா? இதில் இந்த ப்ரோஸில் நெல்சன் மண்டேலா நமக்கு என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்தது, தன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றது தான். அவர் இந்த சுதந்திரத்திற்காக அவர் கடந்து வந்த பாதை, அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் பற்றி தான் நமக்கு இந்த ப்ரோஸில் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சுயசரிதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்றத தானே அதே பர்சன் வந்து எழுதுகிறாரு அப்படின்னா அதை வந்து ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் an account of person's life written by that person is known as an autobiography. இப்போ நெல்சன் மண்டேலாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நெல்சன் மண்டேலாவோட ஃபுல் நேம் நெல்சன் ரோலிலா மண்டேலா. நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, பட் ஹி வாஸ் த 11th பிரசிடென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். தட் மீன்ஸ் ஏஎன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சுதந்திரத்திற்காக அவர் பாடுபட்ட போது நிறைய தலைவர்கள் அவர் கடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து நியர்லி 30 years he was in prison. He was born on 18th July 1988 in South Africa, and he died in 5th December 2013 at the age of 95. அவர் ஜூலை 18, 1918 சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்காரு. அவர் வந்து டிசம்பர் 5, 2013 தன்னுடைய 95வது வயதில் இறந்திருக்காரு. இவர் என்னெல்லாம் ஆக்குபேஷன், இவர் என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவிஸ்ட், பொலிட்டீஷியன், ஃபிலந்த்ரபிஸ்ட், லாயர். இவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர், அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, ஒரு வக்கீலாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பிகாஸ் இந்த எல்லா குவாலிட்டியும் இருக்கிறதுனால தான் he became the first president of South Africa after the freedom அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். He was awarded several awards. அவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. ஐ ஜஸ்ட் மென்ஷன்ட் ஒன்லி ஃபியூ. நான் கொஞ்சம் விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சக்கராவ் ப்ரைஸ், பாரத் ரத்னா, நிசான் ஏ பாகிஸ்தான், நோபல் பீஸ் ப்ரைஸ், லெனின் பீஸ் ப்ரைஸ், பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். இதெல்லாம் அவர் வாங்கின சில அவார்ட்ஸ் தான். இவருடைய நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரோஸ் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, அந்த கம்ப்ளீட் புக் தான். தட் மீன்ஸ் இவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் A long walk to freedom. லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போது இந்த ப்ரோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். என்ன இருக்குது இவருடைய லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்ற புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெல்சன் மண்டேலா A long walk to freedom provides us a glimpse of the early life of Nelson Mandela, his education, 30 years in prison, and the pains he had suffered in his engage. அதாவது இவருடைய சுயசரிதையில் இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை, அவருடைய கல்வி, 30 வருஷமாக அவர் சிறையில் இருந்த விஷயத்தையும், அவர் சின்ன வயசில் அவர் கஷ்டப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த புக்கில் அப்படின்றத பார்க்குறோம். நமக்கு கொடுத்துருக்க இந்த திஸ் சாப்டர் recounts his fight for the freedom for his own people who were tortured by the whites. இங்கே நம்ம திரும்பியும் பார்க்குறோம், ஒயிட் அண்ட் பிளாக் அந்த ரேஸ். ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற ரேஸ் தன்னுடைய மக்கள் அந்த ஒயிட் பீப்புளால் வந்து ரொம்ப சித்திரவதை அனுபவித்தாங்க. அவங்கள இந்த ஒயிட் பீப்புள்கிட்ட இருந்து காப்பாற்றினது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறோம். மண்டேலா gives two contradictory picture of his own country. One in which the black were tortured and suffered quietly, and second, the blacks will be free to live in the life of their own. அதாவது ரெண்டு வேறு விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று, இந்த பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் கிட்ட எவ்வளோ அடிமையாக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்கன்றதையும், அதே மாதிரி அவங்க சுதந்திரமாக வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றியும் தான் நமக்கு நிறையா சொல்கிறாரு. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது எங்கே அப்படின்னா, 10th of May was a day of freedom for South Africa, and there was a huge gathering of international leaders and dignitaries. 10th May சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. நிறைய பல கண்ட்ரீஸ்லேருந்து வந்த லீடர்ஸ், தலைவர்களும் அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டமாக கூடியிருக்காங்க. இனாக்ரேஷன் செரிமனி எதுக்காக அப்படின்னா, இனாக்ரேஷன் செரிமனி ஆர் ஸ்வேரிங் செரிமனி இன் செரிமனி விச் வாஸ் பீயிங் ஹெல்ட் இன் யூனியன் பில்டிங் இன் Pretoria, and the first non-racial government took the charge. அதாவது எதுக்காக அந்த கேதரிங், எதுக்காக உலக தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னா,
பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லலாம், இல்லது தொடக்க விழா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எங்கே அப்படின்னா யூனியன் பில்டிங் பிரிட்டோரியாவில். அங்கே நெல்சன் மண்டேலா நமக்கு பேசுகிறாரு. நெல்சன் மண்டேலா கேவ் ஸ்பீச் ஆன் த விக்டரி ஃபார் ஜஸ்டிஸ், பீஸ் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி. நெல்சன் மண்டேலா ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. எதை பற்றி அப்படின்னா இந்த நீதியின் வெற்றி, அதாவது நீதிக்கு கிடைச்ச வெற்றியை பற்றியும் அமைதியை பற்றியும் இந்த மனித மாண்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மனித மாண்பு பற்றியும் நமக்கு சொல்கிறாரு. இந்த ஸ்பீச்சில் மண்டேலா pledged to liberate his people from poverty, suffering and discrimination. அவர் நெல்சன் மண்டேலா ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு, உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா தன்னுடைய பீப்புளை இந்த ஏழ்மையில இருந்தும் இந்த கஷ்டத்துல இருந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a colorful show by jets and helicopters to show military's loyalty took place. ஓகே, நார்மலாகவே ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேனா நமக்கு நடக்கும் இல்லைங்களா, ஜெட்ஸ் ஹெலிகாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஷோ, மிலிட்ரி ஷோ, அதுதான் அங்கேயும் நடக்குது. இதை எல்லாருமே எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வந்தக்கூடிய அந்த டிக்னிட்டரிஸ் பார்க்குறாங்க. சிங்கிங் ஆஃப் 2 நேஷனல் ஆந்தம் was done, the old nosy sequel by whites and the new diastem by the black. இதுக்காக அவர் 2 நேஷனல் ஆந்தம்னா ஒயிட் பீப்புளும் இருப்பாங்க, பிளாக் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ 2 பீப்புளுக்கு தகுந்த மாதிரி 2 நேஷனல் ஆந்தம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 நேஷனல் ஆந்தம்ஸ், they were singing 2 நேஷனல் ஆந்தம். a new system that recognized the rights and the freedom of all people was formed. அதாவது எல்லா மக்களுக்கும் அந்த ஃப்ரீடம், அந்த உரிமை அப்படின்றது அன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரெகக்னைஸ்ட், வாஸ் ரெகக்னைஸ்ட், நியூ சிஸ்டம் வாஸ் ரெகக்னைஸ்ட் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மண்டேலா remembered and thanked the people who sacrificed their lives for the freedom. இந்த இடத்துல மண்டேலா உயிர் நீத்த அந்த தியாகிகளை நினச்சி பார்க்குறாரு. மண்டேலா remembered and thanked the people who sacrificed their life. தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது, இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிடணுன்னா நம்மளால் முடியாது. ஆனால் ஹீஸ் த சல்யூட்டேஷன் டு சம் கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஆலிவர் டாம்போ, வால்டர் சிசுலு, சீஃப் லுத்துலி, யூசுஃப் தது அண்ட் அதர்ஸ். இங்கே நம்மளோட லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். பட் இவர் அந்த இடத்துல ஒரு 4 பேர்த்த அவர் சொல்கிறாரு. ஆலிவர் டாம்போ, வால்டர் சிசுலு, சீஃப் லுத்துலி, இவங்களையெல்லாம் சொல்கிறாரு. மண்டேலா said in speech that a country is rich because of its people, not because of the minerals. Courage is not absent of fear, but the victory over it. அதாவது இந்த ஒரு நாட்டோடைய அந்த பண மதிப்பு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய வளங்களை வச்சு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வச்சு தான். இங்கே பயம் இல்லாமல் அப்படின்றது இல்லை, நான் பயத்தை ஜெயிச்சு வரது தான். பீப்புள் ஷுட் லவ் அதர்ஸ் and not hate them due to color or religion. Love comes naturally, not by force, which is the natural goodness. அதாவது மக்கள் எல்லாத்தையுமே விரும்பணும். அதாவது யாரையுமே ஒரு கீழாக நினச்சிடக்கூடாது. அதாவது அவங்களுடைய கலரை வச்சோ அவங்களுடைய மதத்தை வச்சோ நம்ம அப்படி செய்யக்கூடாது. He also stated that a man should try to make a balance between his duties, duty to his family, duty to his community and country. இந்த இடத்துல அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு. 2 விஷயம் அவர் பேலன்ஸ்டாக இருக்கணும். தன்னுடைய ஃபேமிலியையும் தன்னுடைய வேலையையும் எப்பயுமே ஒருத்தன் பேலன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்றத அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா a black person was treated badly and not allowed to perform his duties. இப்போது அவர் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. முன்னாடியெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் பீப்புளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஓகே, அவனுடைய வேலையை செய்கிறதுக்கே அவங்கள அலோவ் பண்ணாமல் தே சஃபர்ட். தட் மீன்ஸ் த பிளாக் பீப்புள் சஃபர்ட் அ லாட் அப்படின்றத அவர் சொல்கிறார். நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு மண்டேலா, ஃப்ரீடம் ஹேஸ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். லைக் for a kid it is run and play, for an adult it is to fulfill needs of his own and his family. Real freedom means
ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த இடத்துல சுதந்திரம் அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளையாடணும், ஓடணும், ஒடியாரணும் அப்படின்றது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்றது. ஆனால் உண்மையான ஃப்ரீடம் அப்படின்றது அந்த ஈக்குவலிட்டி. நெல்சன் மண்டேலா ஜாயின்டு த ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ANC. He desired people to live with dignity and respect. He wanted the oppressor and the oppressed to be liberated. அதாவது இவர் நேஷனல் காங்கிரஸில் சேர்றாரு, ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸில் சேர்றாரு. ஒடுக்கப்பட்டவங்களை வந்து அந்த இடத்துல இருந்து ஒடுக்கப்பட்டவங்களையும் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ் கைடட் பை டிசிப்ளின் அண்ட் த சிஸ்டம் ஈல்டு த டிசைர் ரிசல்ட். அதாவது பொறுமையும் அதற்கான துணிவும், சரிங்களா, அந்த ஒரு அமைதி இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒருத்தனுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத இவர் வந்து முழுமையாக நம்புகிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. இதுதான் நமக்கு இந்த ரிசல்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறையும் நான் சொல்கிறேன், உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சரிங்களா. ஷெவின் கிளாஸ் ரூம் நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் Sherwin's Classroom, signing off.